லீடர் தானே இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் அந்த பண்ண இன்னைக்கு நம்ம வால்பட்டி தான் கட்டிட்டு இருக்குது. ஆமா, நம்ம பழைய முறைப்படினா இந்த சைடுல சதுரப்பட்டி தான். அதுக்கு வந்து இதுக்கு மாறினதோட காரணம் என்னன்னா, அது மாட்டுல ஏதாவது பொருள் இருந்தாதான் அது மாடுன்னே மதிப்பாங்க. ஏன்னா வீரங்கிறது வாசுக்குள்ள மாடை விட்டு நேரா இன்னும் மறிச்சு பிடிக்கிறான் பாரு, அவன் தான். ஓரையில கட்டையில கொண்டு இன்னும் பிடிக்கிறவன்லாம் வீரன்னு சொல்றான். அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. எல்லாருமே வந்த உடனே கை செயின் போட்டு கழுத்தில் துண்டு போட்டு தலப்பா கட்டிக்கிட்டு அருவாளை தூக்கி சுற்றினாதான் இன்றைக்கி ஜல்லிக்கட்டுன்றாங்க. அது கிடையாதுண்ணே. அப்படி பாய்ச்ச மாடு வளர்த்தா எந்த மாடுனே வாசப்படி பாயும்? ஒரு மாடு கூட பாயாதுண்ணே. இன்னைக்கு பரிசுக்கு தான் வந்துன்னா பெரிய மனுஷர் இருக்காங்கன்னா பரிசுக்காக தான் நாங்கள் இது வரைக்கும் மாடு வளர்க்குறதே கிடையாதுண்ணே. பரிசு தராங்க இந்த ஊரில் தர. இன்னைக்கு வந்து பண பலத்தை இருக்கிற அவங்களுக்கு தான் விளையாட்டு ஆகி போயிடுச்சு. ஆமாண்ணே. அதே இன்னைக்கு நடுத்தர மக்களுக்கு அந்த விளையாட்டு இல்லை. நாங்கள் பரிசுக்காக இல்லை. எங்கள் மாடு வீரர்கள் எப்படியாப்பட்ட வீரர்களையும் சமாளித்து வரக்கூடிய மாடை தான் நாங்கள் வச்சிருக்க முடியும். என்னன்னா அந்த மாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மனிதனே பார்க்காது, ஒருத்தர் மேய்ப்பாரு, கிடையில இருந்து வர்ற மாடு. வணக்கம் உறவுகளே. ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட ஆண்டவன் ஆசியோடு அன்று தொட்டு இன்று வரை தமிழர்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பாதுகாத்து வரும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். அண்ணா வணக்கண்ணே. அண்ணா நம்மளை பற்றி அப்படியே கொஞ்சம் அறிமுகம் பண்ணிக்கோங்கண்ணே. விவசாய சேனல் வருகை தந்ததுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் நாட் செவன் சுதா, திருச்சி மாவட்டம் லால்குடி. என்னோடய பூர்வீகம் தெற்கு தெரு கொடிக்காத்தூர் தான். அங்கே தான் நான் வந்து இன்றைக்கி 28 வருஷமாக மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஜல்லிக்கட்டுல 28 வருஷம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்கண்ணா. என்னோடய குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்க திருச்சி மாவட்டம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு அண்ணன் வைரமுனியோட தம்பி மதின்னு சொல்லியிருக்காரு. அவங்க சொந்த ஊர் கோமாகுடி, மதியழகன். அவரு தான் என்னை ஆரம்பத்தில் ஒரு 10 வயசில் என்னை ஜல்லிக்கட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். மதுரை மாவட்டத்தில் எல்லா ஊருக்குமே நாங்கள் போயிட்டு வந்திருக்கிறோம். படிப்படியாக அப்படியே வர வர வந்து நான் வந்து 22 வயசுக்கு அப்புறம் தான் அந்த மாடை வாங்கணுன்ற எண்ணம் வந்தது. அப்போ அதெல்லாம் அவர் கூட மாடு பிடிக்கிறதுக்கு அது மாதிரி தான் போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அந்த மாடு வாங்கணுன்ற எண்ணம் எனக்கு வந்துச்சு. மாடு முடிப்பீங்களாண்ணா நீங்கள்? மாடு பிடிச்சிருக்கேண்ணே. சரிங்கண்ணா. ரெட்டமலையில் மாடு பிடிச்சிருக்கேண்ணே. இணுங்களூரில் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாக்கு வச்சு எங்களுக்கு வண்டி வாடகை கொடுத்து சாப்பாடு போட்டு எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க அன்றைக்கி. அந்த மாதிரி தான் நாங்கள் போய் ஒவ்வொரு ஊரும் போயிட்டு வந்திருக்கோம். சரிங்கண்ணா. நிறையா ஒரு 5 ஊரில் பெரிய பரிசு வாங்கியிருக்கேண்ணே. 2 தொடையிலுமே பாய்ச்சிருக்கேன். ரெட்டமலையில் மாடு பிடிச்சி 2 தொடையுமே பாய்ச்சா இருக்குண்ணே. சரி. இந்த 2 தொடையிலையும் பாய்ச்சிருக்கு. கடைசியாக இப்போ 2022 பார்த்தீங்கன்னா மாடை வைக்கும்பொழுது கையிலே அருவா போட்டுருச்சுண்ணே. நாங்கள் மாடு பிடிக்காமல பரிசுகளும் நிறையா வாங்கியிருக்கேன். என்னோடய மாடும் பரிசு நிறையா வாங்கியிருக்கேன். சரிங்க. ஆனால் நம்மள்ட்ட இப்போ நீங்கள் இப்போ உங்கள் 28 வருஷம் ஜல்லியில் இருக்கீங்க. 22 வயசுக்கு மேலே தான் மாடு எடுத்துருந்தீங்க. முதல்ல நீங்கள் வாங்கின மாடுன்னு எந்த மாடுங்கண்ணா? வாங்கணும்னா நாங்கள் அரசங்குடியில் தானே ஒரு கண்ணுட்டி வாங்கிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு. சரிங்க. வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த கண்ணுட்டியை வாங்கிட்டு வந்து ஒரு 2 வருஷம் வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னே. அதுக்கப்புறம் சின்னதாக இருந்தால் அப்புறம் தான் பெரிய மாடு எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. சரிங்க. 2024 பெரிய மாடு எடுத்துட்டோம்னே. எங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா இணுங்களூரில் தானே எடுத்துகிட்டு வந்தோம். சரிங்கண்ணா. பெரிய மாடு இணுங்களூரில் தான் நாங்கள் வாங்கும்பொழுது இணுங்களூரில் தான் வாங்கிட்டு வந்தோம். சரி. ஒரு 15-20 ஊருக்கு மேலே அவுத்தோம்னே. எல்லா ஊருமே அவுத்த ஊர் எல்லாமே பரிசு தானே. ரொம்ப நம்பிக்கையான மாடு. நீங்கள் எவ்வளோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டில் ஏதாவது பொருள் இருந்தால் தான் அது மாடுன்னே மதிப்பாங்க. எங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் எல்லாமே வெள்ளி ஏறினா கொடி ஏற்றி தான் அவுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எல்லா பரிசு இருந்தாங்கும்போது அப்பயே அன்னைக்கு நாங்கள் 20 சுத்து அரணா போட்டு தான் மாடு வைப்போம் அன்னைக்கெல்லாம். சரிங்கண்ணா. இன்னைக்கே அந்த ஒரு கலாச்சாரம் அப்படியே மாறி இன்னைக்கு ஒரு பொட்டு வச்சா கூட அழைச்சி விட்டு மாலை கட்டுறதுக்கு இது பண்ணுறாங்க. 2 பேர் தான் வரணும், ஒருத்தர் தான் வரணுங்கிறாங்க. அப்படி இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரியலூர் ஜெயங்கொண்ட மாட்டெல்லாம் அன்னைக்கு கால் கயிறு எல்லாத்துலையும் 4-5 கவுர் இருந்தால் தான் மாடே உள்ளு கொண்டு போக முடியும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்னைய சூழ்நிலை அது மாதிரி இல்லை. ஆமாம். இன்னைக்கு பல இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் பல ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போராட்டங்கள்னே. அந்த மாடை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மனிதனே பார்க்காது, ஒருத்தர் மேய்ப்பாரு, கிடையில இருந்து வர்ற மாடு. அப்போ அதுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து எல்லாம் 4 கவுத்துல தான் கொண்டுட்டே வர முடியும். இன்னைக்கு 1 கவுருக்கு வந்ததுன்னா மாடு மனுஷல்கிட்ட போனா எப்படி மாடு பாயும்? 4 பேர் வந்து வேடிக்கை கட்டினா எப்படி மாடு பாயும்? மாட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மாடை வளர்க்குற விதமாக அது மாடுண்ணே. நம்மள ஒருத்தர் தான், அதை நான் ஒன்றும் மறுக்கலை. சரிங்கண்ணா. ஆனால் அந்த மாடை வளர்க்குற விதமாக வளர்த்தாதானே பாயும். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி நல்லா ஒருத்தர் தான் வரணும்னா ஆட்டு இந்த பாருங்க செம்பிளி ஆடு பக்கத்தில் வச்சிருக்கோம் பானு. இப்போ கல்ல மிட்டாய் கொடுத்தோம்னா கூடயே ஓடியாரும். அப்படி பாய்ச்ச மாடு வளர்த்தா எந்த மாடுனே வாசப்படி பாயும்? ஒரு மாடு கூட பாயாதுண்ணே. இன்னைக்கு பரிசுக்கு தான் வந்துன்னா பெரிய மனுஷர் இருக்காங்கன்னா பரிசுக்காக தான் நாங்கள் இது வரைக்கும் மாடு வளர்க்குறதே கிடையாதுண்ணே. பரிசு தராங்க இந்த ஊரில் தர. இன்னைக்கு வந்து பண பலத்தை இருக்கிற அவங்களுக்கு தான் விளையாட்டு ஆகி போயிடுச்சு. ஆமாண்ணே. இன்னைக்கு நடுத்தர மக்களுக்கு அந்த விளையாட்டு இல்லை. நாங்கள் பரிசுக்காக இல்லை. எங்கள் மாடு வீரர்கள் எப்படியாப்பட்ட வீரர்களையும் சமாளித்து வரக்கூடிய மாடு தான் நாங்கள் வச்சுருக்க முடியும். இன்றைக்கி கொடுக்குற ஃப்ரிட்ஜு, தங்க காசு, வெள்ளி காசு அதுக்கு நாங்கள் மாடு ஓட்டிகிட்டு போகல. எங்களுக்கு பேருக்காக தான் மாடு வளர்க்குறோம்.
இதை நீங்கள் வந்து முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2006 சட்ட வடிவம் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஜல்லிக்கட்டை. சரிங்கண்ணா. முன்னாடி வந்து ஆக்கப்பூர்வமாக இப்போ வந்து இந்த 143 ஊர் தான் தமிழ்நாட்டுக்கு, 143 ஊர் தான் அரசு அங்கீகாரம் பெற்ற ஊர், 143 பேர் தான். ஆனால் ஜல்லிக்கட்டு வைக்கிறது பார்த்தீங்கன்னா 600 ஜல்லிக்கட்டு வைக்கிறோம். ஆனால் அரசு அங்கீகாரத்தில் இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா வெறும் 143 ஊர் மட்டும்தான். சரிங்கண்ணா. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இன்னைக்கு அவங்க இன்னைக்கு பரிசு போட்டு எல்லாமே அவுக்குறாங்கன்னா அன்னைக்கு வச்சிருந்தவங்களாம் இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியலையே. ஏன் பண்ண முடியல? அது சட்ட வடிவம் கொண்டுட்டு வரல. இன்னைக்கு யாராலையுமே ஜல்லிக்கட்டை நிறுத்தணுங்கிறது முடியாத காரியம். ஏன்னா 2005 அப்புறம் உங்களுக்கு வந்து சட்ட வடிவம் கொண்டு வந்தாச்சு. சரிங்கண்ணா. அது கோர்ட்லையும் ஃபைல் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு யாரும் வேடிக்கை நிப்பாட்ட முடியாது. பரிசு பொருளை பற்றி நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து எப்படி, ஆனால் எல்லாருமே வந்த உடனே கை செயின் போட்டு கழுத்தில் துண்டு போட்டு தலப்பா கட்டிக்கிட்டு அருவாளை தூக்கி சுற்றினாதான் இன்றைக்கி ஜல்லிக்கட்டுன்றாங்க. அது கிடையாதுண்ணே. வீரங்கிறது வாசப்பள்ள மாடை விட்டு நேராக இன்னும் மறிச்சு பிடிக்கிறான் பாரு, அவன் தான் இன்னைக்கு. அது மாதிரி ஆளு கும்பலாக கூட்டி வந்து அன்னைக்கு நாங்கள் மாடு ஏறோம்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் மாடு பிடிக்கும் பொழுது தம்பி மாதிரி தம்பி பேர் சந்தோஷ், தம்பி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், மாதம் இருக்காப்புல, அவரு மாடு பிடிப்பாப்புல. எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக தான் போய் நின்று மாடு பிடிப்போம். மதுரை கட்டை எந்த கட்டையாக இருந்தாலுமே கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது. லால்குடினா லால்குடி மட்டும் இருக்கிறவங்க தான் மாடு பிடிக்கணுங்கிற நிலைமை. மதுரைனா மதுரையில் இருக்கவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஏன் இப்போ இவர் மாடு பிடிக்க மாட்டாரா, நான் மாடு பிடிக்க மாட்டேனா, ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க? அந்த மாடு பிடிக்கிற ஏத்தக்காரங்களுக்கே நான் அந்த ஒரு கேள்வியாக வைக்கிறேன். உங்கள் ஊரில் நீங்கள் மட்டும் தான் மாடு பிடிக்கணுமா, நாங்கள் மாடு பிடிக்க கூடாதா? ஏன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? என்னோட கேள்வி அது. ரெண்டாவது, மாடு வளர்க்குறோன்னா கஷ்டப்பட்டு போய் கியூவில் நிப்பாட்டுறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து அரசு வந்து நமக்கு விதிமுறை வைத்திருக்காங்க, அதை பண்ணுறோம். ஓகே, அதுக்குன்னு சாப்பாடு தண்ணி இல்லாமல் போய் கால் கடுக்க நின்று மாடு கை கால் உடஞ்சி ஃபர்ஸ்ட் எய்டு வச்சிருக்கான்னு சொல்றாங்க. எந்த ஃபர்ஸ்ட் எய்டு வந்து மாட்டை தூக்கிட்டு போய் பண்ணி கொடுத்து வீட்டில் போய் இறக்கி விடுறாங்க? பண்றதில்ல. நிர்வாக அதிகாரம் வந்து பேரளவு பேப்பர் அளவுல தான் இருக்கு, நடைமுறைக்கு வரல. அது என்னோட கருத்து. இந்த செயல் ரூபத்துக்கு வரதில்ல, செயல் ரூபத்துக்கு வரவே இல்லை. எல்லாரும் வந்து பண்றோம்னு சொல்றாங்க, ஆனா எதுவுமே பண்ணலையா? எல்லாரும் சொல்றாங்க நான்லாம் பண்ணியிருக்காங்க. பணபலம் இருக்கிறவங்க அதை கொண்டு இன்னைக்கு அந்த நாமக்கல்ல கொண்டு போய் பார்க்குறாங்க, அந்த செய்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நம்மளே இல்லைன்னு சொல்ல அடிப்படையில் அது சாத்தியக்கூறா இல்லைன்னு நடைமுறைக்கு இல்லை. அது நடைமுறைக்கு இப்போ கவர்மெண்ட் ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறவங்க எல்லாத்துக்குமே 1000 ரூபா பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது அறிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் வரல, செயலுக்கு வரல, இன்ன வரைக்கும் இது வரைக்கும் வரல. அதையும் நம்ம இந்த பேட்டி மூலிமா வர்றதுக்கு அரசுக்கும் இது ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன். ஏன்னா இந்த பாருங்க பாச்சான் இருக்காரு இவரு. சரிங்கண்ணா. இவர் பேர் பாச்சா. இந்த ராக்கெட் ராஜா அந்த பாருங்க, இந்த காலையோட உரிமையாளர் இவர் தான். சரிங்கண்ணா. ஏன்னா இவர் வந்து ஒரு கறிக்கடைக்கு தான் போய் வேலைக்கு, இப்போ கறிக்கடை முடி வச்சிருந்தாரு, இப்போ கறிக்கடைக்கு தான் வேலைக்கு போறாரு. ஒரு நாளைக்கு சம்பளம் மிஞ்சி போகணுன்னா 500லேருந்து 600 ரூபா கொடுப்பாரு. கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் இருக்க வீட்டில் இருந்து எல்லாத்தையும் வாங்கி இன்னைக்கு சமாளிக்க முடியுமா? அது முடியாதுல்ல. இப்போ இன்னைக்கு அது இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறாப்புல, மாட்டுக்கு 1000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் எங்களுக்கு கொடுத்தா அவர் இன்னும் 2 மாடு வாங்கி கட்டி அவர் நல்லா பாதுகாப்பாரு, பாரம்பரியத்தையும் பாதுகாப்பாரு. அதே இன்னைக்கு மாட்டுக்குன்னு எடுத்தாலே தீனி செலவே மாசம் ஒரு கணக்கு வந்து அந்த குடும்பத்தையும் பார்த்துக்க மாடையும் பார்க்க முடியல. அதே. ஆனா இப்ப நம்ம பழைய காலத்துல இப்ப இன்னைக்கு ஏன்னா இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு தானே இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் அந்த பண்ண இன்னைக்கு நம்ம வால்பட்டி தான் கட்டிட்டு இருக்குது. நம்ம பழைய முறைப்படினா இந்த சைடுல சதுரப்பட்டி தான். அதுக்கு வந்து இதுக்கு மாறினதோட காரணம் என்னன்னா, அது என்னன்ட்டு உங்களோட கருத்து சொல்லுங்க. உங்களோட கருத்துனே, முதல்ல எப்போதுமே சதுரப்பட்டி தானே நல்லது. சரிண்ணே. சதுரப்பட்டி ஏன் நல்லது அப்படின்னா, முதல் காரணம் மாடு கொண்டு போற வீரனுக்கும் சரி மாட்டுக்கும் சரி ஓடி போய் ஒரு இடத்துல ஏறி ஓரமா நின்று மாடை கட்டி மெல்ல அறுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அசம்பாவிதத்தை தவிர்க்கலானே. பெரிய இடமா இருக்கிறவாசி ஓடி ஒன்றாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, இடமே குறுகலா இருக்கு. மாடு வெளியில இருக்கதே மாடு பிடிக்கிறவங்களுக்கு அது சௌரியமா இருக்குது, நேரா வந்து துமில்ல விழுந்துடுறாங்க. சரிங்கண்ணா. மாடு புழக்கமா இருந்தாதான் மாடு. இப்ப நம்மள்ட்ட இருக்குது இந்த மாட்டு பேர் ஆம்புலன்ஸ், பேக் சைடு நிற்கும் மாடு, அது போக்கு மாடு. சரிங்க. வாசப்படியில எப்போதுமே வேகமா அது கிளம்புனாதான் அந்த எல்லையை வேகமா கடக்க முடியும். ஆமா. அந்த மாதிரி இல்லாம கிட்டி மாதிரி வச்சீங்கன்னா மாடு பந்தய மாடா ஓட்டுறோம். வந்த உடனே தார் குச்சி போட்டோன்னே வேகமா போறதுக்கு இது கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் அதுக்கு அந்த டைம் கொடுத்தாதான் மாடு யாரும் நிக்கிற வாசப்படியில என்ன செய்யணுன்றது மாட்டுக்கே தெரியும். பார்த்து நிதானமா மாடே புறப்படும். இப்படி இந்த மாதிரி வாசப்படி போட்டு கடைசி வரைக்கும் இன்னைக்கு மாடுங்க இந்த வாடியில கொண்டு போனாவே மாடுங்க பயப்படுதுனே. பாயிர மாடு கூட பாய மாட்டேங்குது, ஓடி போயிருது அவுத்த உடனே. சரிங்கண்ணா. அந்த மாட்டை விளையாடுது. ஆனா அந்த மாதிரி வாடியில பாயவே ஒரு மாடு கூட பாய மாட்டேங்குதுண்ணே. சரிங்கண்ணா. இந்த நமக்கு அகலவாடியை கொடுத்து பழையபடியே நம்மளுக்கு வண்டி வாடகை கொடுத்தீங்கன்னாவே போதுனே, சாப்பாடு போட்டாவே போதுனே. பழைய முறைப்படினா இப்போ நீட்டாக இப்போ ஒரு ஊருக்கு ஜல்லிக்கட்டு ஏற்றிட்டு எந்த ஊராக இருந்தாலும்
நீட்டா பாக்க வச்சு அழைச்சி நம்ம ஜல்லிக்கட்டு முடிஞ்ச உடனே ஒவ்வொரு வண்டியா நிப்பாட்டி மாட்டுக்கு வாடகை அவ்வளவுதான். ஜோடி மாடு 2 மாடு போனா அந்த வண்டி வாடகை அப்படியே கொடுத்துருவாங்க. சாப்பாடு எல்லாம் நீட்டா போட்டு திருப்தியா மன திருப்தியா அனுப்பாங்க. அன்னைக்கு எல்லாமே பண்ணாங்க. இன்னைக்கு ஆனா இப்ப நம்ம கை காசு போட்டு இவ்வளவு ஜல்லிக்கட்டுக்கு இப்போ ஒரு ஊருக்கு எதிர்ப்பு போனாலும் சாதாரண ஒரு 10-15 செலவாயிருது. போக்குவரத்து செலவோட பசங்க சாப்பாடு செலவு அந்த செலவு எல்லாம் பார்த்தா ஆயிருது. அந்த விதத்துல இப்ப இன்னைக்கு எல்லாம் இந்த மாதிரிலாம் மாத்தினா எப்படி நல்லா இருக்கும்? நீங்க இந்த ஜல்லிக்கட்டை என்ன வரைமுறைப்படுத்தினா இன்னும் நம்ம கொஞ்சம் நல்லபடியா கொண்டு போகலாம் காலத்துக்கும் கொண்டு போகணும் தானே. ஒரு மாவட்டம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்கண்ணா. ஒரு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 43 பஞ்சாயத்துலேருந்து ஒரு 53 பஞ்சாயத்துன்னா ஒரு ஊர் சொல்கிறேன். அந்த ஊர் ஒரு பஞ்சாயத்துனாவே ஒரு 6-7 ஊர் சேர்ந்துருக்கும். சரிங்கண்ணா. அப்போ அந்த குறிப்பிட்ட கிராமத்துக்கு நீங்கள் மாடு இங்கே தான் வளர்க்கணும். இங்கே தான் இப்போ நான் உள்ளூரில் இருக்கேன், என் மாடு அவுக்கணும். என் ஊரில் வந்து அது பாஞ்சு போனால் தான் எனக்கு பெருமை. நான் மதுரை மாவட்டத்தில் அவுத்த வச்சு வீடியோவில் பார்த்து ஒன்றும் முடியல. நான் இந்த ஊரில் இருக்கும் பொழுது இந்த மாடு என் ஊரில் அவுத்தாதான் எனக்கு பெருமை. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு ஒரு 1000 டோக்கன் 1000 டோக்கன் கொடுக்குறாங்க. மதுரை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அலங்காநல்லூர்ல 3000 டோக்கன் 2000 டோக்கன். நம்ம அவுக்குற மாட 670 எதுக்கு 3000 கொடுக்குறேன்? எதுக்கு நான் 3000 டோக்கன் கொடுக்குறேன்? நான் இதை சொல்ற காரணம் என்னன்னா அந்த 1000 டோக்கனா 500 டோக்கனா இந்த மாவட்டத்துக்கு உள்ளதுக்கு முன்னுரிமை கொடுங்க. மாவட்டத்தில் உள்ள மாடுகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கேயோ இருக்கிற ஆளுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கிறத கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு 500 டோக்கனும் 300 டோக்கனும் அந்த இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு, ஏன்னா மற்ற ஊருக்கு நம்ம மாடை வைக்க போறோம், அவங்களுக்கும் கொடுக்காம இருக்க முடியாது. நம்மளுக்கு 60% வச்சுக்கிட்டு மீதி 40% கொடுங்க தான். பெரும்பாலும் ஜல்லிக்கட்டு நடக்கிற ஊர்ல எல்லாமே நம்ம இப்ப இந்த திருச்சி மாவட்டம் இருக்க ஆளுங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம வெளி சைடுல டோக்கன் அதிகமா வெளி சைடுல அதிக டோக்கன் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க. ஏன்னா இப்ப நம்ம ஊர் பக்கத்துல நடக்குது, நமக்கு டோக்கன் கிடைக்கல அப்படின்னு எவ்வளவு ஏங்கி இருக்காங்க விவசாயிகள் எல்லாம். அவ்வளவு பேர் மாட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய மாடு நல்ல மாடுங்க இருக்கு. ஏன் மாடு தான் நல்ல மாடுன்னு இல்ல, என்னை விட இன்னும் வளர்க்குற மாடு எல்லாமே நல்ல மாடுங்கிறத விட அவங்களுக்கு ஒரு மனிதன் இருக்கான். வாய்ப்பு கிடைச்சாதானே வெற்றி தொழிலை நிர்ணயிக்க முடியும். அந்த வெற்றி தொழிலை நிர்ணயிக்க முடியாம இன்னைக்கு மாடு போகுதுன்னா சந்தைக்கு தானே விற்க முடியும். எவ்வளவு நாள் பாதுகாப்பாப்புல? அதேதானே. ஏன்னா இப்ப இங்க நடக்குது. இப்ப நம்மள மாதிரி இளைஞர்கள் எல்லாம் இருக்கவங்க கொண்டு போயிருவாங்க. வயசான ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போனது பக்கத்து ஊர்ல நடக்குது ஜல்லிக்கட்டு, அப்புறம் என்னத்துக்கு மாடை வேஸ்டா வச்சு இருந்துட்டு ஒரு சில பேர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஆளுங்க இருக்காங்க. ஆமாண்ணா, அதானே. ஆனா இப்ப நம்ம காளைங்களை பத்தி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. மாட்டுக்கிட்ட பேர்லாமாண்ணா? அண்ணா இவர் பேர் என்ன? அண்ணா இந்த மாட்டு பேர் வந்து ஆம்புலன்ஸ்ண்ணே. சரிங்கண்ணே. இந்த பேர் ஏன் ஆம்புலன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா, சரிங்கண்ணே, நாங்கள் அவசர குணத்துக்காக 108 அந்த மாதிரிலாம் ஒன்றும் வைக்கல. அவசர தேவை அப்படின்னு 108 அந்த ஒரு காரணத்துக்காக அந்த மாட்டோட ஆம்புலன்ஸ் வைக்கல. சரிங்கண்ணே. வாசல்ல ஏத்தக்காரனுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கும். புடிச்சு பாருன்றதுக்கு சொல்றதுக்கு பட்டா ஏறுனா காயம் உண்டு, நீ ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பேர் வச்சிருக்கேன். இது வரைக்கும் பிடிச்சதுலனே பிடிச்சி எத்தனையோ பேர் காயம் தானே, காயம் இல்லாமல் மாட்டில் இறங்குனது இல்லைண்ணே. அதனால தான் இது பேர் ஆம்புலன்ஸ் வச்சிருக்கேன். இவர் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தது? இது வந்து நம்ம பூலாங்குடியில இருந்து எடுத்துட்டு வந்தோம்னே. சரிங்கண்ணே. இன்னொரு கருத்து பதிவு பண்ணணும் அப்படின்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேற வெளியூர்ல நிறைய பேர் நம்மளோட நிறையா ஜல்லிக்கட்டில் ஆர்வலர் இருக்காங்க. நிறைய பேர் மாடு நிறைய அவங்கள்ட்டலாம் இருந்து 90% மாடு வாங்க மாட்டோம்னே. ஏன் அவங்கள்ட்ட இருந்து வாங்கணுன்றது அது இல்ல. சரிங்கண்ணே. நம்மள்ட்ட வரும்பொழுது அது கண்ணுல இருந்து வளர்த்து நம்ம பேரை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க பழக்குவாடியில இருக்க மாடுங்களை மட்டும் தான் நாங்க விரும்பி எடுப்போம். நம்ம வாடி பெரிய வாடின்னு போகும்பொழுது அது நம்ம பேர்ல போகணும்னு ஆசைப்படுவோம்னே, ரொம்ப ஆசைப்படுவோம். அதுல அது ஒண்ணு. இவர் எவ்வளவு நாள் நம்மள்ட்ட இருக்காருண்ணே? நம்மள்ட்ட இப்போ வந்து 2.5 வருஷமா இருக்கு. 2 வருஷம். சரிங்க. இவர் எத்தனை பட்டியல் என்ன வரைக்கும் அவுத்திருப்பீங்க? இது வரைக்கும் 13 வாடி அவுத்திருக்காங்க. 13 வாடி. எல்லாத்துலயும் எப்படி? எல்லாத்துலயுமே வாசப்படி வந்தோன்னே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கேரண்டியா பாயினேன். 2 கையுமே விரட்டி போயிரும்னே. சரிங்கண்ணா. எங்க கை நிட்டுறாங்களோ அந்த சைடு துண்டு அடிக்கிற இடத்துல போய் நிக்கணும். பரிசும் நிறைய பரிசு வாங்கியிருக்குண்ணே. சரிங்கண்ணா. அண்ணா இவர் பேருண்ணே? அண்ணா இந்த மாட்டு பேர் வந்து புயல்ண்ணே. புயலாண்ணே? புயல். இது நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னாப்லே தான் கண்ணுல இருந்து சின்ன பல்லு போடாம எடுத்துட்டு வந்தோம். இப்பதான் பல்லே 2. புயல்னு பேர் வச்சிருக்கா. என்னன்னா நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள புயலா பறந்துரும். சரிங்கண்ணா. இதுவும் உங்களுக்கு இது வரைக்கும் பண்ணுங்க 6 வாடி தானே அவுத்துருக்குறோம். இதோட வயசுக்கு அதுக்கு என்ன திறமையோ அதை காட்டியிருக்குண்ணே. அது எங்களுக்கு திருப்தினே. குத்தணும் செய்யணும் அப்படிலாம் இல்லைண்ணே. அதோட வயசுக்கு எங்களோட நம்பிக்கைக்கு அது செய்யுதுண்ணே. இன்னும் வயசு இருக்குண்ணே. இன்னும் 15 வருஷம் வளர்க்கலானே. கல்லு இப்பதான் 2 வருது, 15 வருஷம் வளர்க்கலானே. அதுதானே, அதுக்காக தான் புயல்னு வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே ரொம்ப சாதுவா இருக்கும். யார் வேணாலும் மாடை அவுத்து கட்டுறது கொள்றதுக்கு எல்லா விதத்துலயுமே சாதுவா இருக்குண்ணே. வாடியிலையும் இன்னும் பெரிய மாடு கூட அந்த மாதிரி நிக்காது. வாடியில அவ்வளோ வரிசையில
அவ்வளோ கட்டுக்கோப்பா வருண்ணே. எவ்வளோ கும்பல்லையும் அந்த இவ்வளோ கும்பல்லையும் அவ்வளோ நீட்டா வந்திருக்குண்ணே. அவ்வளோ இதுலையும் எங்களுக்கு பேரை காப்பாற்றி கொடுத்துருக்குண்ணே. அதுதானே இதோட சிறப்பு. சரிங்கண்ணா. இவர் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? இது வந்து திண்ண குளத்துல இருந்து எடுத்துருந்தோம். ஆமாண்ணா. சரிங்கண்ணா. அவங்களும் நிறைய மாடுங்களாம் வச்சிருந்தாங்க, நல்ல வழி மாடுங்கிறதுக்காக. அது 2005 அவங்கள்ட்ட இருந்து மாடை எடுத்துருக்குறோம். அந்த வழியெல்லாம் நல்லாவே பாயுதுன்றது எங்களுக்கு தெரியும். வர்க்கத்து இந்த வர்க்கத்து மாடு பாயும் அப்படின்னால அந்த மாடை எடுத்துட்டு வந்திருக்கோம். சரிங்க. அண்ணா இவர் பேர் என்ன? இவர் பேர் ராக்கெட் ராஜாண்ணே. ராக்கெட் ராஜாங்கிறது எதுக்காக அந்த பேரை வச்சிருக்கோம்னா, நீங்க வாழை மரத்தை வந்த உடனே ராக்கெட் என்ன வேகத்துல போகுமா அந்த கண் சிமுட்டுற நேரத்துல வாசப்படில வாழை மரத்தோட ஆளையும் கொண்டுட்டு போயிருந்தேன். அதுக்காக தான் ராக்கெட் ராஜானே இந்த பேர் வச்சிருக்கிறேன். வீதி தாண்டியும் யாரும் போயிடல. ஒருத்தர் போனா அண்ணன் பாச்சா அவர் போய் தட்டினாவே நின்றும் உடனே. வெளியில ஆளை தாண்டிட்டாவே அந்த எல்லை கொடி வரைக்கும் தான் உங்களுக்கு வேகம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆள் வராங்களான்னு பார்த்து அவ்வளவு சாதுவா இருக்குண்ணே. பின்னாடி போய் தட்டினாவே நின்றுக்கினேன். இது கிட்டத்தட்ட 10 வருஷமா நம்மள்ட்ட நிக்குதுண்ணே. பரிசுகளும் இந்த இதுதான். பட்டியல் மாடை ஊத்துருப்பீங்க இதானே நெருக்கி 50 வாடிக்கு மேல 50 வாடிக்கு மேல அவுத்தாச்சுன்னா போராடமெல்லாம் சிறப்பு தானே. இந்த மாடு கொண்டுட்டு வாங்கங்கிற அந்த அளவுக்கு நம்மளுக்கு சிறப்பான பேரை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இது அப்படிங்கிறத விட நம்ம இந்த பாருங்க பின்னாடி ஆளு என் பசங்கள்லாம் நிற்கிறான் பாருங்க, எல்லாருமே கொண்டு போய் இந்த மாடை அவுக்கணும்னு விருப்பப்படுவாங்க. சரிங்கண்ணா. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே உடனே பழகிடும். யார் வேணாலும் பிடிச்சி ஓட்டக்குள்ள வண்டியில நான் ஓட்ட மாட்டேன் அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ஒரு இது கொண்டுட்டு போக முடியாது, செய்ய முடியாதுன்னு இருப்போம். ஆனால் அந்த மாதிரி இருக்காது. யார் இப்போ 2 நேரம் ஒரு நேரம் ஒரு கலம்பட்டாய் கொடுத்தீங்கனாலும் உங்கள்கிட்ட உடனே பழகிறேன். வந்தோடனே இந்த மாடு கொடுங்கன்னு எல்லாருமே ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டாங்க. கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணும். இதை மாதிரி இன்னும் 2 கண்ணை இறக்கிட்டு தான் அது நம்மளோட நண்பர்கள் யாருனாவது தெரிஞ்சவங்க இந்த இது கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கோம். இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். மாடு முதல்ல நம்ம இருக்கணும், மற்ற நம்ம சூழ்நிலையில தகுந்தாப்புல அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணுவோம். ஆனா இப்ப நம்ம ஊர்ல பழைய ஏத்தக்காரங்கன்னா யார் யாருன்னா பேர் போன ஏத்தக்காரங்க நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏத்தக்காரன்ல எல்லாருமே ஏத்தக்காரர் தானே. சரிங்கண்ணா. சொல்லணும்ல தெற்கு திருவாரூர்கட்டும் அங்கிட்டு சீனிவாசபுரம் இந்த சரௌண்டிங்ல சரிங்கண்ணா கிட்டத்தட்ட 100-150 பேர் இருக்காங்கண்ணே. இன்னைய சூழ்நிலை யாரும் இப்போ ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி அரசியல் நிறைய விஷயங்களுக்கு போகிற வச்சு அவங்களாம் வர்றதில்ல. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மாடு பிடிக்கிற ஆளுகள் லால்குடியில் அப்படின்னா நம்ம தர்மலிங்கம் பையன் சசின்னு இறந்து போயிட்டார். சரிங்கண்ணா. அவர் நல்லா மாடு பிடிப்பாப்புல. இப்போ அண்ணன் இருக்கிறாப்புல ஜெயக்குமார்னு இருக்கிறாப்புல. சரிங்கண்ணா. இவங்களுக்குலாம் முன்னோடி லால்குடியில் ஜல்லிக்கட்டு முன்னோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் தாத்தா குருவாடி வாழுப்புலன்னு இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். அவரு தான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு அஸ்திவாரம் இந்த லால்குடிக்கு மாடுன்னு ஃபர்ஸ்ட் இந்த லால்குடிக்கு அவர் தான் கொண்டு வந்தார். அடுத்தாப்புல மாமா தர்மலிங்கம் இருந்தார். அதுக்கப்புறமேட்டு வரிசையை நாங்கள் வர 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 இப்போ நம்ம வந்து இருக்கிறோம். அப்படி நம்ம இன்னைக்கு லால்குடியில் இருக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு காத்தாப்புல. சரிங்கண்ணா. காத்தாப்புல தான் இன்னைக்கு அதெல்லாம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்காப்புல. நம்ம கங்கா அண்ணன் அடுத்தாப்புல நம்ம கங்கா அண்ணன் இன்னைக்கு எல்லா அவங்கெல்லாம் சொல்லணும்ல, எல்லா பேட்டிகள்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துக்கும் பண்ணியிருக்காங்க. தக்காளி சிவா இருக்காப்புல. சரிங்கண்ணா. இவங்க எல்லாமே மாடு வளர்க்குறது, இவங்க எல்லாருமே மாடு ஏறுற ஆளுங்க. இன்னைக்கு மாடு அவங்களாம் வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களோட பழைய ரூபத்தை நீங்க எல்லாம் பார்த்ததில்ல. எல்லாருமே சொல்லி வச்சு மாடு பிடிக்கிற ஆளுங்க. அங்காவும் சரி காத்தாப்புலனும் சரி சிவா தக்காளி சிவாவும் சரி சொல்லி வச்சு மாடு பிடிக்கிற ஆளுங்க. யாரும் ஒருத்தருக்கு சளைச்சதில்ல. அவங்க கூட நின்று நான் மாடு பிடிச்சிருக்கேன். நம்ம கூட நெருங்கிய நண்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமயபுரம் செல்வராஜ், அவங்க பையன் சேகர்னு சொல்லிட்டு. சரிங்கண்ணா. இந்த இடத்துல அது மாதிரி சொல்கிறேன்னு வருத்தப்பட வேண்டாம். கொசவ மகன் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாத்துக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெரியும். அவன் எனக்கு ரொம்ப நண்பர். அவர் தான் நமக்கு மாடு பிடிக்கணும்னா அவர் தான் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாப்புல. மாடு எப்படி போகணும் ஏறணுங்கிறதெல்லாம் அவர் தான் கற்றுக் கொடுத்தாப்புல. நம்ம ரேலண்ண கதிர்வேலண்ணன் இருக்காப்புல. அண்ணன் தம்பி 2 பேருமே ராஜுன்னு இருக்காப்புல. அவரு நல்லா இதை விட அவங்க அப்பா 4 அப்பா சாமின்னு சொல்லி அவர் நல்லா மாடு பிடிப்பார். இன்னைக்கும் போய் இன்னைக்கு 75 வயசு ஆகுது. இன்னைக்கு ஓப்பன் மாடு அவுத்தீங்கன்னா அந்த முடக்கில் இன்னும் மாடு ஏறுவார். அந்த அளவுக்கு இன்னும் இருக்கிறாங்க. நம்ம தெருவுலையும் நிறைய பேர் மாடு பிடிக்கிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. சரிங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இளம் செட்டுக்கு வழி விடணுன்னு அவங்க அப்படியே நம்ம பசங்களையும் பற்றி அப்படியே கொஞ்சம் அறிமுகம் பண்ணுங்கண்ணே. அவர் தாங்க பிளாக்கிங்க. அவர் பேர் பிளாக்கின்னு எல்லாரும் வந்து கலர் இல்லை. சாதிக் பாட்சா சாதிக்க பிறந்தவர். ஆனால் பிளாக்கின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவர் பேர் சாதிக் பாட்சா. சரிங்கண்ணா. ஏன்னா அவர் தான் நம்ம பட்டியோட ஃபுல் இன்சார்ஜ். அவர் தான் என்ன செய்யணும், என்ன தீனி வைக்கிறோம், என்ன பண்ணுறோம், போகிறோம் வரோம் எல்லாமே செய்கிறது எல்லாமே அவர் தான். அடுத்தது ஒரு பேர் சந்தோஷ், ஜி சந்தோஷ். குட்டகிளின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படி சொன்னீங்கன்னா தான் எல்லாத்துக்குமே தெரியும். மாடை வந்து அதை முறைப்படுத்தி வாடிக்கு கொண்டு போய் அவுக்கிறது எப்படி பிடிக்கணும் என்ன எல்லாமே அவர் தான் வந்து பிளான் பண்ணுறது எல்லாமே செய்கிறாப்புல. இவர் பேர் ரயான்.
இவர் ரயான்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ஆர்வலர். எங்கே யார் மாடு வளர்த்தாலும் அவருக்கு ஒரு டோக்கன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற பிரியப்படுற ஆள். அவர் பேர் சமீர். சரிங்கண்ணா. இப்போ ஒரு ஜல்லிக்கட்டுலேயே நிறைய ஆர்வமாக இருப்பா. இப்போ ஒரு கடந்த ஒரு 3-4 வருஷமா என்னன்னா நம்மளும் அண்ணே செம்பிளி ஆடு வளர்க்கணும், சண்டை கடா வளர்க்கணும். மதுரை மாவட்டத்தில் தான் வளர்க்குறாங்க, ஏன் நம்ம மாவட்டத்தில் வளர்க்கக்கூடாதுனே, நம்மளும் பந்தயம் வைக்கணும்னே, நம்மளும் செய்யணும் அப்படின்னு ரொம்ப பிரியப்பட்டா. இந்த குட்டியை இப்போ பிரியப்பட்டு இந்த குட்டியை இப்போ வாங்கி நம்ம சண்டைக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் களத்துக்கு போகிறோன்னே. அதுக்காக தான் இவர் முழு மூச்சாக நம்ம சண்டை கடாவை தயார் பண்ணணுங்கிறதுக்காக தான் இருக்கிறாப்புல. இது பேர் அப்புங்க. ஏன்னா இந்த பேர் எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னா, எல்லா சமுதாயமும் இருக்காங்க, எம்மதமும் சம்மதங்கிற வாசி தான் இந்து பேர் வைக்கணும்னு இந்த அப்புன்னு பேர் வச்சிருக்காப்புல. அந்த வீடு ஆமாண்ணே, இங்கிட்டு வாப்பா மாதவண்ணே. இவர் நம்ம ஒன்று நிறைய விஷயங்களை சொல்லணும் அவசியம் இல்லை. நிறைய களத்தில் கலந்துருக்காப்புல, சொல்லி வச்சு மாடு பிடிப்பாப்புல. இந்த மாடு இன்னும் ஏறணும்னு நினச்சிட்டாப்புல அப்படின்னா கம்பல்சரி அந்த மாடை ஏறாமல் வீட்டுக்கு வரமாட்டாப்புல. இவர் வராருன்னு தெரிஞ்சாவே மாட்டை கொண்டுட்டு வர மாட்டாங்க. இவர் இன்னைக்கு இந்த மாடு பிடிக்கிறாரு அப்படின்னு ஒரு சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த மாடை களத்துக்கு வராது. அந்த மாதிரி ஒரு நல்ல மாடு பிடிக்கிற திறமையான ஆள். இவருக்கு எல்லா கட்டையிலையும் எல்லா ஊர்லேயும் அவருக்கு கட்டை கொடுக்கணுன்றத என்னோட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இங்கே ஜல்லிக்கட்டு இருக்க மாடுகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவருக்கு மேற்பார்வையில் என்ன பண்ணியிருக்குன்னு டெய்லியும் செஞ்சிட்டியான்னு என்னை விட ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது இவர் தான். மாட்டுக்கு என்ன கொஞ்சம் தண்ணி வச்சுட்டிங்களா, வைக்க வச்சுட்டிங்களா, பருத்தி விட்டீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பாப்புல. இவர் பேர் அலி பாச்சாங்க. இவர் தான் இப்போ நான் முடி சொன்ன பார்த்தீங்களா ராக்கெட் ராஜா, அவரோட ஓனரே இவர் தான். ஏன்னா இந்த மாடு 10 வருஷமாக வச்சுருக்காருன்னா கண்ணு அவ்வளோ யாருமே இது இப்படி பாயும் இவ்வளோ செய்யுங்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த மாட்டில் நம்பிக்கையை வச்சு வளர்த்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய மாட்டை உருவாக்கினா அவரோட தன்னம்பிக்கைக்கு தான் முதல்ல நம்ம கை தட்டணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாட்டை தயார் பண்ணியிருக்காரு. அவருக்காகவே ஒரு வணக்கம் வைக்கிறேன். வா தம்பிங்கிட்ட உங்கள் பேர் சொல்லுங்க. வருண். வருண் வருண் சொன்னாவே இங்கே எல்லாருமே சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா இந்த மாதவனா வருணா அப்படின்னு களத்துக்கு போகும்பொழுது 2 பேர்த்துக்குமே நிறையா போட்டிகள் இருக்கான். அதை நான் தான் சொல்லணும்ல. இங்கே இருக்க நம்ம மாடு பிடிக்கிறவங்களுக்கு சரி, கூட இருக்க ஆளுங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் அவருக்கு நிறையா சொல்லணும்ல. அவரும் கிட்டத்தட்ட 10 மாடு வச்சுருக்கிறாப்புல. ஏன்னா விளையாட்டு மாடுலேருந்து நிறையா மாடுகள் வச்சுருக்காப்புல. புடியக்காரர் தான். எல்லா மாடு பிடிப்பாப்புல, வீதி தாண்டி மாடு பிடிச்சி தராப்புல, வாடி கொண்டு வைக்கிறாப்புல. எல்லா சிறப்புமே உண்டு இவர். ஏன்னா ஒரு அத்லீட்டை விட இன்னும் வேகமாக ஓடக்கூடியவர்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். உசேன் அந்த மாதிரி மாட்டில் எவ்வளோ வேகமாக போகிற மாடையும் உசேன் போல்ட் சொன்ன காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஸ்பீடு மாடு இருக்குன்னா அந்த வேகத்துக்கு நம்ம ஓடினா மட்டும்தான் அந்த மாட்டோட திமிலை பிடிச்சி கொம்பை பிடிச்சி மாட்டோட போக முடியும். நீ மெல்ல நடந்தால் போக முடியாது, உன்னைய தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மாடு பிடிக்கிறார். இவர் பேர் குகனுங்க, எங்களோட சாரதி. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவரெல்லாம் போக முடியாது. ஏன்னா சாரதினா வண்டி டிரைவர். அந்த பயணம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இவரை நம்பி தான் நாங்கள் போகிறோம். இவ்வளோ மாடு வளர்த்து இவ்வளோ சரி பண்ணி ஆளுக போய் புண்ணியம் இல்லை, நம்மளே நல்லபடியாக சேர்த்து திருப்பி கொண்டுட்டு வர்றாரு பார்த்தீங்களா? அதுக்காகவே இவருக்கு நன்றி சொல்லணும். இவர் பேர் இட்லி என்கின்ற குகன். ஏன்னா அங்கே பாருங்கள் சிறப்பு இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம கூட டிரைவராக மட்டும் இல்லை, நம்ம கூட மாடு பிடிக்கிறதுலேருந்து, நமக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துலேருந்து, தண்ணி கொண்டுட்டு வரதுலேருந்து, மாட்டோட சாணத்தை கொண்டு வெளியில் எடுத்து போட்டிருக்காரு. அதை யாரும் செய்ய மாட்டாங்க இன்றைக்கி. ஆனால் அது கொண்டு நம்மளுக்காக செஞ்சு கொடுக்குறாரு இவர். தேங்க்ஸ் நண்பா. அடுத்தாலும் இவர் பேர் ஆசிக்கு. எம்மதமும் சம்மதம் அப்படின்ற கோட்பாடோட உள்ள ஆள் இவர். நிறையா இவரை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கோழிக்கட்டு ரொம்ப பிரியமாக, சேவல் நிறையா வளர்க்கணும், ஜாலியாக போகணும், சண்டைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் நம்ம ஏரியாவில் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் கட்டி செய்ய முடியாத நிலமையில் இருக்குது. அதனால் இவரும் வீட்டிலே இன்றைக்கி 15 கோழி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. புறாவிலையும் ஆர்வமாக இருக்கிறாரு. தற்சமயம் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் பேர் தான் கார்த்தி. எல்லாருமே நண்பர் தம்பி பார்த்தீங்கன்னா ஜி கார்த்திலாம் சொல்லுவாங்க. யாரையுமே இன்சியலோட யாரும் கூப்பிடவே மாட்டாங்க. அந்த சிறப்பு பேர் இவருக்கு உண்டு. இவர் யாருமே கேட்டால் ஜி கார்த்தி எங்கே பேருக்காருன்னு தான் கேட்பார். அவங்க அப்பா பேர் காந்தி. ஆனால் எல்லாருமே இன்சியலோட தான் இவரை கூப்பிடுவார். இவர் ஒரு பேட்டைக்காரன். ஏன்னா இது வரைக்குமே 15 காலத்தில் ஒரே கோழியை வச்சு சம்பவம் செஞ்சுருக்காப்புல. சிறப்பாக எங்கே பந்தயம் நடந்தாலும் கோழின்னா உடனே போயிடுவார். ஜல்லிக்கட்டு ஆர்வலர் தான் நம்ம கூட இருப்பார். ஆனால் நான் எல்லாத்தையும் பற்றி சொல்கிற ஒரு காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜோக்கில் ஆர்வம் இருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி செய்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம நிற்கிறோங்கிறத நான் அந்த இடத்துல தம்பி அப்துல் இன்னைக்கு கொஞ்சம் வேலை விஷயமாக வெளியூர் போயிருக்காப்புல. அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டு, ஆடு, கோழி, எந்த ஒரு ஜீவராசியுமே ரொம்ப அன்போடு பாதுகாக்கிற ஒரு ஆள்.
அவரை பற்றி சொல்லணும்னா எல்லையே கிடையாது. எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கிட்ட அன்பு காட்டுவாப்புல. பாடு அவுத்துக்கிட்டு தம்பி அப்படின்னா உடனே ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாப்புல. புறா எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னா அப்படி எடுத்துகிட்டு போவாப்புல. நீங்கள் சண்டைக்கோழி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா எல்லா இடத்துக்கும் போவாப்புல. அதை விட நம்மளுக்கு எந்த இடத்துல எந்த உணவு, எந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி அப்படின்றது தேவைப்படும் போது நாங்கள் வெளியூர் மாடு ஏற்றிட்டு போகும்போது சில நேரம் மாலை எடுத்துகிட்டு போக மாட்டோம், சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டோம். சொன்ன நேரத்துக்கு நம்மளுக்கு வண்டியில் இருந்து என்ன தேவையோ கொண்டு வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போவோம். இப்போ மழை காலமாக இருக்குது, மாடை எந்த விதத்தில் எல்லாம் பராமரிக்கணும்? ஆனால் மழை காலம் வந்துருச்சுனாவே நம்ம மாட்டை 90% மழையில் போடாதீங்கண்ணே. ஏன்னா நம்ம இருக்கோ இல்லையோ அதுக்கு உணவளிக்கணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா உணவு இன்றைக்கி வைக்க கிடைக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்குது. அதனால் யாருமே சகதியில் கட்டாதீங்க. முதல்ல சேத்துல கட்டி நீங்கள் வந்து தீனி வைக்காட்டியும் பரவாயில்ல, சேத்துல கட்டாதீங்க. மாட்டை கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்காய்ச்சல் இருக்கும், மாடு வெளியில் தெரியாது. தீனி சாப்பிட்லன்னு டாக்டர்கிட்ட போய்கிட்டே இருப்பீங்க, ஏதோ ஊசியை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் உள்காய்ச்சல் இருக்கும், மாடு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அவசியம் மாடை நனைய விடாமல் இருந்தாவே 90% பாதுகாக்கலாம். இன்னொரு விஷயம், கொசு கடிக்கக்கூடாது. ஒரு கொசு இன்றைக்கி அம்மை நோய் பரவறதுக்கு காரணம் என்னென்னா பரவலாக வந்து ஒவ்வொரு மாட்டில் இருந்தால் பரவுது. அதனால் நம்ம பாதுகாக்க வேண்டி தான். இந்த நேரத்துக்கு அவசியமாக என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அவசியம் பருத்தி கொட்டை அவசியம் கொடுத்தீங்கன்னா அந்த குளிர்காலத்துக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். அவசியம் பருத்தி கொட்டை கொடுக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் மாடும் நல்லாயிருக்கும். நம்ம அதை பார்க்கும் பொழுது நம்ம மனசும் சந்தோஷமாக இருக்கும். அது போய் தூங்கிட்டு இருந்தால் நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் நம்ம மனசு? அதனால் அது 2 விஷயம். ஒன்று, சேத்துல கட்டாதீங்க, பருத்தி கொட்டை அவசியம் கொஞ்சம் கொடுங்க. கார்த்திகை 1லேருந்து நீங்கள் வந்து இப்போ நான் புதுசாக வாங்குகிற மாடுங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திகை 1லேருந்து என்ன மார்கழி தான் போவாங்க. கார்த்திகை 1 இருந்தீங்கன்னா தான் மார்கழி 1க்கு நம்ம மாடை வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போலேருந்தே மாட்டுக்கெல்லாம் தீனி வைக்க ஆரம்பிச்சிடலாம். வாழ்க தமிழ், வளர்க ஜல்லிக்கட்டு. நன்றிகள்.